Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றதுக்கான அந்த ப்ரொசீஜர் என்னன்றதை தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து இன்னைக்கு உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட ரொம்ப கம்மியான மார்க் தான் வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த மார்க் எதனால இவ்வளோ குறைஞ்சிருக்குது, நாம நல்லா தானே எழுதியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒரு சின்ன குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி பார்க்கலாம். ஏன்னா வேல்யூஷன் பண்றவங்க பை மிஸ்டேக் ஏதாவது நமக்கு மார்க் கம்மியா போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்த்தோம்னா தான் அதுல என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? இப்போ உங்களுக்கு அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் உங்களுக்கு 14/5/2024 அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கேன் காப்பி அப்படி இல்லைன்னா ரீடோட்டல் 1 இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னுக்கு அப்ளை பண்றதுக்கான டைம் இப்போ கொடுத்துருக்காங்க. 15/5/2024 இருந்து 20/5/2024 வரைக்கும். சரியா? ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இப்போ ரீடோட்டல் 1க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஒரு சப்ஜெக்டுக்கு 205 ரூபாய் நீங்க பே பண்ணணும். பயாலஜிக்கு மட்டும் 305 ரூபாய் பே பண்ணணும். இந்த ரீடோட்டல் 1க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க பேப்பர் என்ன செய்வாங்கன்னா டோட்டல் மிஸ்டேக் இருக்குதான்னு சொல்லிட்டு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர மறுபடியும் வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ரீடோட்டல் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குதான்றது மட்டும்தான் பார்ப்பாங்க. சரியா? ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த டோட்டல்ல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மார்க் சேஞ்ச் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டோட்டல்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா உங்களுடைய மார்க் என்னவோ அதே மார்க் தான் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேன் காப்பினா உங்களுடைய ஆன்சர் பப்ளிக் ஷீட்டை நீங்க அப்படியே வாங்கி பார்க்கலாம். ஸோ ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 275 ருபீஸ், 275 ரூபாய். சரியா? ஸோ நீங்க 6 சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா 6 சப்ஜெக்ட் பேப்பரையுமே நீங்க தாராளமா வாங்கி பார்க்கலாம். சரி, இப்போ ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா டைரக்டா ரிசல்ட் வந்துடும். ஸ்கேன் காப்பிக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல உங்களுடைய ஸ்கேன் காப்பி உங்களோட பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதை ரெஃபர் பண்றதை விட உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட நீங்க கொடுத்து அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, மார்க் வர்றது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க மறுபடியும் என்ன பண்ணலாம், ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இல்ல டோட்டல் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியுது, டோட்டல் மிஸ்டேக் ஏதோ இருக்குதுன்றது நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ரீடோட்டல் 2க்கு அப்ளை பண்ணலாம். சரியா? ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணவங்களால மட்டும்தான் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ ஸ்கேன் காப்பி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 5 days கிட்ட நமக்கு டைம் தருவாங்க. அந்த டைம்ல நம்ம ரீடோட்டல் 2 இல்லைன்னா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அதே அமௌண்ட் தான். ரீவேல்யூஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய் நீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பே பண்ணி நீங்க ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்றது மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதான் உங்களுக்கு ரீவேல்யூஷனுக்கான ப்ரொசீஜர். 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட கம்மியான மார்க் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ இந்த டைமுக்குள்ள போய் அப்ளை பண்ணுங்க. எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா ஸ்கூல்ல போய் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஸ்கூல்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ணணும். இதுவே நீங்க பிரைவேட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுனீங்களோ உங்களுடைய சென்டர் எதுவோ அந்த சென்டர்ல போய் நீங்க அப்ளை பண்றது மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நீங்க அங்க போய் இல்ல ஸ்கேன் காப்பிக்கோ இல்ல ரீடோட்டலுக்கோ அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்து பிளஸ் அதுக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணா போதுமானது. அந்த ஸ்கூல்லேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இதுல டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க எவ்வளோ மார்க் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் 11th பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுடைய டோட்டல் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.